ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கமலஹாசன் மற்றும் சூர்யா இணையும் புதிய திரைப்படம். இந்த ஒரு டாபிக் தான் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து கமலஹாசன் நடிப்பில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தக்லைஃப் திரைப்படம் வெளியாச்சு. ஸோ நாயகனுக்கு பிறகு வந்து மீண்டும் மணிரத்னம் கூட இணைறாங்க அப்படின்னால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த ஒரு திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு பெறவில்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய மோசமான விமர்சனம் மற்றும் ட்ரோலை தான் வந்து சந்திச்சிட்ருக்கு. ஸோ நடிப்பையும் தாண்டி வந்து கமல்ஹாசன் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து இப்போ வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வந்து சிவகார்த்திகேயன் நடிப்ப அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை தயாரித்து ரொம்ப பெரிய ஒரு பேர் வாங்குச்சு. ஸோ இப்போ வந்து தக்லைஃப் படத்தை தயாரித்து விட்டு அடுத்ததாக வந்து கமலஹாசன் தயாரிப்பு நிறுவனம் வந்து வீரதீர சூரன் பட இயக்குனரான அருண்குமார் படத்தை வந்து தயாரிக்க உள்ளதா அப்படின்றது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் ஹீரோ வந்து நம்மளோட சூர்யா வந்து நடிக்கிறதா வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா கிட்ட கதை சொல்லியிருக்காராம். ஸோ அந்த கதை வந்து ரொம்ப பிடித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி வந்து சூர்யா 46க்கு அப்புறம் அடுத்ததாக வந்து சூர்யா 47 இந்த ஒரு திரைப்படம் இருக்குது, எல்லா வாய்ப்பும் இருக்குது. அண்ட் சூர்யா 46 திரைப்படத்தோட ஷூட்டிங் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சூர்யா அண்ட் கமல் ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு.